தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சைலண்ட் மோடுக்கு சென்றார் ஓபிஎஸ். சைலண்ட் மோடுக்கு சென்றார் ஓபிஎஸ் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக சார்பில் 3 முறை முதலமைச்சராக பதவி வகித்தார். அதிமுக ஆட்சியை இழந்த பின்பு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அவர் சட்ட போராட்டம் நடத்தினார். ஆனால் நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் எடப்பாடி பழனிசாமி தான் உண்மையான அதிமுக என்று தீர்ப்பளித்து விட்டது. அதிமுக தொண்டர்கள் 95% பேர் எடப்பாடி பழனிசாமி பக்கமே உள்ளனர். இந்த சூழ்நிலையில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து ஒரு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் ஓபிஎஸ். பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்பு அதிமுக தன் வசமாகும் என்று ஓபிஎஸ் எதிர்பார்த்தார். பாராளுமன்ற தேர்தலிலும் தோல்வியடைந்தார். மேலும் அதிமுகவை ஒருங்கிணைக்க சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோர் ஓபிஎஸ்க்கு ஒத்துழைப்பு தரவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மனம் நொந்து போய்விட்டார் ஓபிஎஸ். தற்பொழுது அமைதியான ஒரு சூழ்நிலையில் அவர் உள்ளார். இதனால் அவருடைய ஆதரவாளர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். மாற்றுக் கட்சிக்கு தாவலாமா என்று ஆலோசனை செய்து வருகின்றனர். ஓ பன்னீர்செல்வம் அரசியல் ஆர்வமின்றி இருப்பதாக கூறப்படுகிறது.